வெல்கம் பேக் ஆல் ஆஃப் யூ. இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹவு டு இன்வாய்ஸ் இஎம்ஓ டு போஸ்ட்மேன் அண்ட் அப்ரூவல் பை சூப்பர்வைசர். லாகின் ஆஸ் ஆப்ரேட்டர். இப்போ நான் ஆப்ரேட்டரா லாகின் பண்ணியிருக்கேன். அதில் அதர்ஸ்ல போஸ்ட்மேன் அண்ட் டெலிவரி மேனேஜ்மெண்ட் கார்டை சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் டெலிவரி ஆப்ரேஷன்ஸ் லாஸ்ட் டைம் ஆர்டிகல் இன்வாய்ஸ் பண்ணோம்ல, அதே ஸ்கிரீன் தான். அதில் போயிட்டு இன்வாய்ஸ்னு சூஸ் பண்ணிக்கோங்க. போஸ்ட்மேன்ல ரேடியோ பட்டன் செட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் ரேடியோ பட்டன் செட் பண்ணோம். இந்த டைம் அது இஎம்ஓங்கிறதால இஎம்ஓல ரேடியோ பட்டனை செட் பண்றோம். சூஸ் த பேட்ச் நம்பர், சூஸ் த பீட். பீட்டை சூஸ் பண்ணோம்னா பேர் தானாவே உங்களுக்கு வந்துடும். ஸ்கேன் த இஎம்ஓ ஒன் பை ஒன். ஸ்கேன் பண்ண பண்ண கீழே அது ஆட் ஆகிட்டே வருது பாருங்க. இப்போ இந்த போஸ்ட்மேனுக்கு நான் 2 மணி ஆர்டர் இன்வாய்ஸ் பண்ணியிருக்கேன். இன்வாய்ஸ் பண்ணிட்டு கிளிக் சேவ். கிளிக் சேவ் அகைன். இப்போ நீங்க டெலிவரி ஸ்லிப்பை பிரிண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, டெலிவரி ஸ்லிப் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. Now login as supervisor for approving the EMOs invoiced to postman. ஸோ இந்த ஸ்டேஜ் முடிச்சா தான் ட்ரெஷரியில கேஷ் தர முடியும். இப்போ நான் சூப்பர்வைசரா லாகின் பண்ணியிருக்கேன். அதர்ஸ், போஸ்ட்மேன் அண்ட் டெலிவரி மேனேஜ்மெண்ட் கார்டு. இதுல பாருங்க டெலிவரி ஆபரேஷன்ஸ். ஆபரேட்டர் சூப்பர்வைசர் 2 பேரும் ஒரே கார்டு தான் ஆக்சஸ் பண்றாங்க. ஆனா சூப்பர்வைசர் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு மெனு இருக்கு பாருங்க, சூப்பர்வைசர் ஆபரேஷன்ஸ். அதை கிளிக் பண்ணுங்க. டிராப் டவுன்ல சூஸ் போஸ்ட்மேன் கேஷ் அப்ரூவல் ஃபார் இஎம்ஓ. அதை சூஸ் பண்ணிட்டு பேட்சை செலக்ட் பண்ணுங்க. போஸ்ட்மேன் பீட்டை செலக்ட் பண்ணுங்க. போஸ்ட்மேன் பேர் தானா வந்துடும். கிளிக் ஃபெட்ச். இப்போ அந்த போஸ்ட்மேனுக்கு இன்வாய்ஸ் பண்ண மணி ஆர்டர்ஸ் எல்லாம் கீழே காட்டுது. கிளிக் அப்ரூவ். We have successfully approved the money orders invoice to postman. So EMOs போஸ்ட்மேனுக்கு எப்படி இன்வாய்ஸ் பண்ணலாம், இன்வாய்ஸ் பண்ண இஎம்ஓவை சூப்பர்வைசர் எப்படி அப்ரூவ் பண்ணலாங்கிற ஒர்க் ஃப்ளோ பார்க்கணுமா? Here it is. Thank you.